அண்ணன் சீமான் சொன்ன வார்த்தை தான், பிராமண கடப்பாரியை கொண்டு உங்கள் பெரியார் திமுக திராவிடத்தெல்லாம் ஒழிப்புன்னு சொன்னார் இல்லையா? அப்போ அண்ணன் சீமான் சொன்ன பிராமண கடப்பாறைகள்லாம் நீங்க தானா அப்படின்னு கேள்வி வரும். உறுதியாக அந்த கடப்பாறைகள் நாங்கள் தான். ஆக்சுவலாக அந்த குட்டி சுவரை உடைக்கிறதுக்கு ஒரு கடப்பாறை இருந்தால் போதும். கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டு காலமாக அரசியல் நீரோட்டத்திலேருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கிற பார்ப்பனர்களுக்கு, தமிழ் பார்ப்பனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற அண்ணனோட எண்ணத்தினால இன்னைக்கு 6 கடப்பாறைகளாக இருக்குது. ஸோ உடைக்கிறது கன்ஃபார்ம். பிராமணர்கள் அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு சாதி வெறியர்கள், ரொம்ப மோசமானவர்கள் அப்படின்னு தான் எங்களுக்குலாம் கற்பிச்சிருக்காங்க. அப்படி எங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுது இல்லையா? இந்த எண்ணத்தினால உங்களுக்கு ஏதாவது உளவியல் ரீதியாக பாதிப்பு இருக்கா? உறுதியாக இருக்குது. ஐயா ரெட்டமலை சீனிவாசன் சொன்ன அந்த வாக்கியம் தான், எது வந்து உன்னை இழி சொல்லா மாற்றுதோ அதையே எழுச்சி சொல்லா மாற்றினாதான் உண்டு. ஆமாண்டா, நான் பாப்பாந்தாண்டா, நான் அப்படிதான் அரசியல் செய்வேன் அப்படிங்கிற ஒரு சொல்ல வேண்டிய இது ஒரு பறையருக்கு பொருந்தும், ஒரு பார்ட்னருக்கும் பொருந்தும் அந்த வாசகம். ஆமா, நீங்க வந்து சமூக ரீதியா குறிப்பா தமிழ்நாட்டுல நீங்க வந்து ஒடுக்கப்படுறீங்களா? ஆமா தானே. இந்தியா முழுக்க வந்து உயர் பதவிகளில் 80% பிராமணர்கள்லாம் இருக்காங்க அப்படின்ற டேட்டாவை என்னாலே உங்களுக்கு கொடுக்க முடியும். அதை நீங்க ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்தியா முழுக்க அந்தந்த இன மக்களோட சேர்ந்து தான் பார்ப்பனர்களும் பார்க்கப்படுறாங்க. இங்க மட்டும்தான் தீண்டத்தகாதவர்களா விலக்கி வைக்கப்படுறாங்க. நீங்க தீண்டத்தகாதவர்களா இருக்கீங்களா அரசியல்ல? ஆமா. உங்க வீட்டுல பிராமணியத்தை நீங்க ஒழிச்சிட்டீங்களா அப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன? உறுதியா ஒழிச்சிட்டேன்னு சொல்லுவேன். நான் பிறந்த குடி பெருசு இல்லை, நான் சார்ந்து இருக்கிற வைணவங்கிற என்னோட மதத்தை விட எனக்கு இனம் தான் பெருசுன்னு வந்து நிற்கும் போதே பார்ப்பனி அங்கேயே செத்து விழுந்துருது. பிற குடிகளுக்குள்ள இருக்கிற பார்ப்பனிய சிந்தனையும் செத்து விழுந்துருங்கிறத என்னுடைய திண்ணமான நம்பிக்கை. இப்போ நிறைய ஆணவ கொலைகள்லாம் நடக்குது. சமீபத்தில் நிறைய சாதிய தாக்குதல், ஆணவ கொலையில் பிரச்சனை 2 பேருக்குனா கூட இது காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு பதில் என்ன? எங்கேயோ போகிற வாரியாத்தா வந்து என் மேலே ஏறியாத்தாகிற மாதிரிடா. மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு வாக்காளர் ஏன் விஜய்க்கு போடாமல் உங்களுக்கு போடணும்? சமூக சீர்கேடுக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற மொத்த சோஷியல் டஸ்ட்டை ஒன்றா சேர்த்து வச்சுருந்தா அது தாவேக்கான்னு நான் சொல்லுவேன். எப்படி இருக்குது உங்களுக்கான வரவேற்பு? எப்படி இருக்குது தொகுதிக்குள்ள? தொகுதி மக்கள் என்னை அப்படியே ஆற தழுவி நேசிக்கிறாங்க. எனக்கு அது பெரிய மகிழ்ச்சி. என் தொகுதியில் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாருன்னா மீனவ சொந்தங்கள் தான். சென்னையிலேயே வந்து இருக்கிறதுலே பாதிப்பு அதிகமாக இருக்குது. யாரோட வாழ்வாதாரம் சுரண்டப்படுது, யார் ஆவி எடுக்கிறாங்கன்னா மீனவ மக்கள் தான் ஆவி எடுக்கிறாங்க. அப்போது இந்த மக்களோட சிக்கல்களை நல்லா தெளிவாக ஊடகங்களில் வெளிச்சம் போட்டு பேசி இந்த மக்களுக்கான தீர்வுகளை கொண்டு வர்றது தான் முதன்மையான நோக்கம். ஊடகத்திலேயா இருக்கலாம், சட்டசபையிலேயா இருக்கலாம், அவங்களுக்கான சட்டங்கள் இயற்றணும். இந்த வேலையை செய்கிறது தான் முதன்மை. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியினுடைய மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அருண் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப பரபரப்பாக உங்களை பற்றி பேசும்பொழுதே பார்த்தீங்கன்னா ஒரு அடைமொழியோடு தான் அணுக வேண்டியதாகவே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம், இல்லாமல் கூட போகலான்னு வச்சிங்களேன். நாம் தமிழ் கட்சி பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சீமான் அவர்கள் பெரியார் குறித்தெல்லாம் பேசி தான் உள்ளே வந்தார். அதன் பிறகாக பெரியார் மீதான அவரோட விமர்சனம் அது நியாயமானதாக இருந்தாலுமே கூட எப்படி நம்ம வந்து ஒருத்தவங்க ஏற்றுக்குள்ளே போயிட்டு நம்ம எதிர்க்க முடியும்? என்னதான் இருந்தாலும் நம்ம அவரை ஆதரித்து பேசுகிறோம் இல்லையா? அப்படின்றப்போ ஒரு கடுமையான வார்த்தை போயிட்டு இத்தனை ஆண்டு காலமாக திராவிடம், பெரியாரியம், திமுக எல்லாருமே வந்து பிராமணர்களை தான் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாளர்களாக முன் வச்சாங்க. எல்லா தவறுக்குமே பிராமணர்கள் தான் காரணம், எவனோ வெட்டுறதுக்கு கூட காரணமே பிராமணியம் தான் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போனாங்க. அண்ணன் சீமான் சொன்ன வார்த்தை தான், பிராமண கடப்பாரியை கொண்டு உங்கள் பெரியார் திமுக திராவிடத்தெல்லாம் ஒழிப்புன்னு சொன்னார் இல்லையா? அப்போ அண்ணன் சீமான் சொன்ன பிராமண கடப்பாறைகள்லாம் நீங்கள் தானா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வருது. எப்படி பார்க்குறீங்க இதை? உறுதியாக அந்த கடப்பாறைகள் நாங்கள் தான். ஆக்சுவலாக அந்த குட்டி சவரை உடைக்கிறதுக்கு ஒரு கடப்பாறை இருந்தால் போதும். எது குட்டி சவரு? இந்த திராவிட குட்டி சவருன்ற 50 ஆண்டு காலமாக நம்ம ஆட்சி செய்பவர்கள் குட்டி சவரா? 50 ஆண்டு காலமாக ஒரு குட்டி சவரு இருக்குது. அது ஒரு காலத்தில் கோட்டையாக இருந்தது. அதில் உள்ள இருக்கிற நிர்வாகம் சரியில்லாமல், கட்டமைப்புகள் புனரமைக்கப்படாமல் இருந்து அது இன்னைக்கு குட்டி சவராக தான் இருக்குது. ஒரு கடப்பாறை போதும் உடைக்கிறதுக்கு. ஆனால் 6 கடப்பாறைகள் இருக்கிறதுக்கு காரணம் அது நாம் தமிழர் கட்சி கொண்டு இருக்கிற சமூக நீதி பார்வைன்னு தான் நான் சொல்லணும். அனைத்து குடிகளுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறனால இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டு காலமாக அரசியல் நீரோட்டத்திலேருந்து புறக்கணிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கிற பார்ப்பனர்களுக்கு, தமிழ் பார்ப்பனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற அண்ணனோட எண்ணத்தினால இன்னைக்கு 6 கடப்பாறைகளாக இருக்குது. ஸோ உடைக்கிறது கன்ஃபார்ம்.
இப்போ பொதுவாகவே வந்து ஒரு பார்வை இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். இப்போ நம்ம வந்து படிக்கக்கூடிய வரலாறாக இருக்கட்டும், அல்லது நமக்கு கற்பித்த பெரியார், திராவிட கழகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிராமணர்கள் அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு சாதி வெறியர்கள், ரொம்ப மோசமானவர்கள் அப்படின்னு தான் எங்களுக்கெல்லாம் கற்பிச்சிருக்காங்க. ஒரு பிராமணர் நம்ம பார்க்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா, ஓ இவங்கெல்லாம் வந்து பயங்கரமான கேஸ்டிஸ்டாக இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்குள்ளே வந்துடுறாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அப்படி எங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுது இல்லையா? இந்த எண்ணத்தினால உங்களுக்கு ஏதாவது உளவியல் ரீதியாக பாதிப்பு இருக்கா? உறுதியாக இருக்குது. அதாவது எனக்குள்ளே ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குது. எப்படின்னா, ஆமாம் நம்மெல்லாம் கெட்டவங்க தான், நம்ம மோசம்தாங்கிற ஒரு எங்களை நாட்டிலே தாழ்த்திக்கிற ஒரு நிலைமைக்கெல்லாம் நான் போனது உண்டு. நான் வந்து நினச்சிக்குவேன், இது சரிதானே, நம்ம வந்து இந்த சமூகத்துக்கோ இந்த மக்களுக்கோ தேவையில்லாத கருத்துக்களை இல்லை விரும்பத்தகாத சில பழக்கங்களை புகுத்திட்டோம், அதனால நமக்கு எது நடந்தாலும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேருந்து தான் நாங்களும் அப்படி தான் இருக்கோம், அப்படி தான் நானும் இருந்தேன். அதுலேருந்து விடுவிச்சுக்கிட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு ஐயா ரெட்டமலை சீனிவாசன் சொன்ன அந்த வாக்கியம்தான், எது வந்து உன்னை இழி சொல்லா மாற்றுதோ அதையே எழுச்சி சொல்லா மாற்றினாதான் உண்டு. ஆமாண்டா, நான் பாப்பாந்தாண்டா, நான் அப்படிதான் அரசியல் செய்வேன் அப்படிங்கிற ஒரு சொல்ல வேண்டிய இது ஒரு பறையருக்கு பொருந்தும், ஒரு பார்ட்னருக்கும் பொருந்துமா அந்த வாசகம்? ஆமாம், இன்னைக்கு பறையர்னு சொல்லி இழிவுபடுத்துறது அப்படி பண்ணக்கூடாது, அப்படி படுத்துறது ரொம்ப கம்மி. ஓப்பனாக வந்து இப்போ திமுக அமைச்சர்கள் எஸ்சின்னு சொல்லுவாங்களே தவிர ஓப்பனாக குடி பேரை சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற நிலைமை எப்படின்னா, பாப்பா நூல் இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு யாருக்கும் எந்த தயக்கமும் இல்லை. அது திராவிட கூடாரத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு அதில் ஒரு நெருடலே கிடையாது அவங்களுக்கு. அவங்க இது இன்ன பேரை இப்படி இன்னொரு சிறுபான்மையினா இருக்கிற ஒரு குடியை வந்து இப்படி சொல்கிறோமே அப்படிங்கிற ஒரு வருத்தமே இல்லாமல் அவங்க அப்படி பேசுறது உண்டு. அதனால உறுதியாக பொருந்தும். யாரெல்லாம் வந்துட்டு நம்ம தாழ்ந்திருக்கோம் இல்லை நம்மளை அடக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அந்த சொல்லி எழுச்சி சொல்ல வச்சு மேலே ஏறி வர்றதுதான் சரியாக இருக்கும். அதுக்கெல்லாம் ஐயா ரெட்டமலை சீனிவாசன் தான் உதவியாக இருந்திருக்காரு. உளவியல் நிமிர்வுக்கே அவர் தான் உதவியாக இருந்திருக்காரு எனக்கு பர்சனலாக. போய் ஒருத்தரை வந்து நீ பறையன்னு சொல்லிட்டு ஒதுக்குறதோ, பல்லன்னு சொல்லிட்டு ஒதுக்குறதோ, ஆமாடா நான் பறையன் தானே, ஆமாடா நான் பள்ளம் தானே சொல்லிட்டு எழுந்து வரதும், நீங்கள்லாம் பிராமின், நீங்கள்லாம் பார்ப்பனர்னு சொல்லும்போது ஆமாடா நான் பாப்பா தான் எழுந்து வரதும் ஈக்குவலான்னு கேட்குறேன். இன்னைக்கு சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஆமா கிட்டத்தட்ட ஈக்குவல். நீங்க வந்து சமூக ரீதியாக குறிப்பாக தமிழ்நாட்டில் நீங்க வந்து ஒடுக்கப்படுறீங்களா? ஆமாம் தானே. இப்போ பொருளாதார அடிப்படையில் பொருளாதார ரீதியில நல்ல நிலைமையிலேயே இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதுவும் வந்து நான் பொருளாதாரத்துக்கு போல, நான் பொருளாதாரத்துக்குள்ளவே போல அப்படி அது சொல்ல வரேன். நம்ம ஒரு வேளை பொருளாதாரத்தில் நீங்கள் நல்லா மேம்பட்டு இருக்காங்கங்கிற ஒரு கருத்து இருக்குன்னே வச்சுப்போம். அது உண்மை இல்லை. ஏன்னா பார்ப்பனர்களாக இருக்கிறவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அது தாண்டி எந்த அளவுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்குது, பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் எவ்வளோ தூரம் கிடச்சிருக்கு, இல்லை அதிகாரத்திலேயோ இல்லை ஆட்சியிலையோ இருக்க நீங்கள் ஒரு பார்ப்பனர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஆண்டுட்டாங்களே, இதுக்கப்புறம் என்ன வேணும்? அம்மையார் ஜெயலலிதா வந்து அவங்க ஒரு விதி விலக்கு, அவங்க விதி ஆயிட முடியாது. அவங்க வந்து பார்ப்பனர்களுக்காக அப்படிங்கிறதுக்காக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த ஆள் கிடையாது. அவங்க வந்துட்டு ஒரு நடிகை, அவங்க புகழ் வெளிச்சத்தில் இருந்தாங்க, அவங்க ஒரு கட்சியில் ஏந்து செயல்படுறாங்க, அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலாங்க அவங்க வராங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பார்ப்பனர் முதலமைச்சர் ஆகிறது சிறந்ததா இல்லை 6 பார்ப்பனர்கள் எம்எல்ஏ ஆகிற சிறந்த? எல்லாருக்குமான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கணும் தான், எனக்கு அதிலெல்லாம் மாற்றுப்பட்ட கருத்துலாம் கிடையாது. நீங்கள் கல்லூரி படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அதில் தம்மண்ணாவை வந்து ஒரு பிராமன் வீட்டு ஒரு பொண்ணாக சித்தரிச்சிருப்பாங்க. அந்த ஹீரோவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சேரில் இருக்கக்கூடிய ஒருத்தராக சித்தரிச்சிருப்பாங்க. அந்த ஹீரோயின் தமன்னா வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோடனே அவங்களுக்கு ஒரு மனநிலை சேஞ்ச் ஆகும். அவங்க பாட்டியுடைய மடியில் பார்த்துக்கிட்டு, ஏன் நமக்கெல்லாம் சில வாய்ப்புகள் வந்து கிடைக்குது, இவங்களுக்கெல்லாம் சில வாய்ப்புகள் கிடைக்கலன்றப்போ, இங்கே பாரு உங்கள் தாத்தா தான் வந்து நீதிபதியாக இருந்தார், உங்கள் அப்பா தான் வந்து ப்ரொஃபஸராக இருந்தார், நீ அவங்க பொண்ணு ஒரு நல்ல காலத்தில் சீட் வந்து கிடைச்சுமே அதை விட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து சொல்ல வருவாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ காலங்காலமாக இங்கே சமூகத்தினுடைய உயர் பதவிகளில் பார்ப்பனர்கள் அனுபவிச்சுட்டாங்க. அப்போ இனி வரக்கூடிய தலைமுறை வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்றப்போ உங்களுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைச்சிக்கினா தான் என்ன ஒரு கேள்வி வரும் இல்லையா? இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஏற்கனவே பார்ப்பனர்கள் ஓரளவுக்கு பிரதிநிதித்துவத்தோடு தான் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. நான் வந்து சொல்கிறது, பதவியில் பிரதிநிதித்துவம் இருக்கா, வேலை வாய்ப்பில் பிரதிநிதித்துவம் இருக்கான்னா இருக்கலாம். சில இடத்துல ஒரு வேளை பார்ப்பனர்களுக்கு அந்த இடத்துல ஒரு முன்னுரிமை கூட கொடுக்கப்படலாம். ஆனால் அரசியலில் பிரதிநிதித்துவம் இருக்கான்னா இல்லை. எனக்கு வர வேண்டிய அந்த 1.5% இல்லைன்னா 3% ரிசர்வேஷன் அது என்னோட உரிமைன்னு நான் நினைக்கிறேன்.
அதை நான் எதுக்காக விட்டு கொடுத்து போகணுங்கிறதுக்கான அவசியம் இல்லை. நான் பிறரோட உரிமைகளை தட்டி பறிக்கிறேன்னா கிடையாது. நமக்கு தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பி வேணால் இல்லாமல் இருக்கலாம், பட் இந்தியா முழுக்க வந்து உயர் பதவிகளில் 80% பிராமணர்கள்லாம் இருக்காங்க அப்படின்ற டேட்டாவை என்னாலே உங்களுக்கு கொடுக்க முடியும். அதை நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏற்றுக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடாது இல்லையா? தமிழ்நாட்டில் பார்ப்பனர்கள் இன்னும் ஒடுக்கப்பட்டு, ஏன்னா இப்போ இந்தியா பூரா பாருங்களேன், இப்போது கர்நாடகா எடுத்துப்போம். கர்நாடகாவில் பார்ப்பனர் அல்லாதாருங்கிற பிரிவு கிடையாது. ஓஹோ. மகாராஷ்டிராவில் மராட்டிய பார்ப்பனர் அல்லாதவருங்கிற பிரிவு கிடையாது. இந்தியா முழுக்க அந்தந்த இன மக்களோட சேர்ந்து தான் பார்ப்பனர்களும் பார்க்கப்படுறாங்க. இங்கே மட்டும்தான் தீண்டத்தகாதவர்களாக விலக்கி வைக்கப்படுறாங்க. நீங்கள் தீண்டத்தகாதவர்களாக இருக்கீங்களா அரசியலில்? ஆமாம், அரசியலில் நீங்கள் கம்மியான பாப்புலேஷன் வந்து இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கான இடம் மறுக்கப்படுவதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லையா? மெஜாரிட்டியாக இல்லை அப்படின்றதுக்காக இன்னைக்கு இருக்கிற இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே ஒரு வர்ணாசிரம சிஸ்டம் தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் சொல்றேன். அதாவது மேல ஓசி, கீழே எஸ்சி, பிசி, எம்பிசி, அது கீழே எஸ்சி, எஸ்டின்னு இருக்கு இல்லையா, இதுவே எனக்கு ஒரு வர்ணாசிரம கோட்பாடு தெரியுது. நினைக்கிறேன் நான். இன்னைக்கு அப்படி கிடையாது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்படி வேர்டிக்கலாக இருக்கிற சிஸ்டமை குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இப்படி பக்கவாட்டில் அடுக்கிட்டாங்கன்னா, இல்லை சாதிவாரி கணக்கெடுப்புன்றது வேற, ரிசர்வேஷன் சிஸ்டம்ன்றது வேற. நீங்கள் ரெண்டத்தையும் குழப்பிக்க வேணாம். இல்லையா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதே 100% ரிசர்வேஷன் கொண்டு வரது. அது கரெக்டு தான். பட் நீங்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, பொதுவான ஒரு உளவியல், ஒரு பிராமன் என்னதான் கஷ்டப்பட்டு படித்தாலும் அவனால் சீக்கிரமாக போக முடியல, ஒரு எஸ்சி கம்மியான மார்க் எடுத்துட்டு உள்ளே போயிடுறான், அந்த தாட்டோ, அந்த கருத்தில் நான் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, 100 சீட் இருக்கா, அதில் ஒரு சீட்டோ 1.5 சீட்டோ 2 சீட்டோ பார்ப்பனர்களுக்கு வரட்டும். இப்போ பறையர்குடி மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு 10-12% இருக்காங்க, 12 சீட் அவங்களுக்கு வரணும். தேவேந்திர குல வேளாள மக்கள் வந்து சொல்லக்கூடியது குடிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும், இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும், பேர் எது வாட்டவர் எது வேணா இருக்கலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா கூட 69 இடஒதுக்கீடா, அதில் என்னென்னன்றது பிரித்து கொடுப்பாங்க. தவிர ஒரு ஓப்பன் நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் போட்டிடுறீங்க. கரெக்ட். அந்த ஓப்பன் கேட்டகரியில் ஒரு பறையரும் போட்டிட முடியும், ஒரு பல்லரும் போட்டிட முடியும், ஒரு நாடாரும் போட்டிட முடியும். சரி. அப்போ நீங்கள் அவங்க போட்டிடுறது இங்கே ஏன் வராங்கன்னா, இந்த இடத்துல போட்டிடுற இடத்தை இவங்க அடைச்சிட்டாங்கன்னா அடுத்த எஸ்சி கோட்டாலையோ ஓபிசி கோட்டாலையோ இன்னொரு எஸ்சி ஓபிசிக்கு இடம் கிடைக்குது. இதில் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுற மாதிரி எனக்கு தெரியலையே. நீங்கள் நல்லா படித்து நீங்கள் போட்டிட போகிறீங்க. நான் ப்ரப்போஸ் பண்ணுற 100% ரிசர்வேஷனில் யாருக்குமே பாதிப்பு வராதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் 69% ரிசர்வேஷன் சொல்கிறீங்க இல்லையா, சரியான சமூக நீதி எது என்னன்னா 100% ரிசர்வேஷன் தான் சரியான சமூக நீதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை 100% ரிசர்வேஷன் சமூக நீதின்றது பல பேர் ப்ரொபோசல் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியை தாண்டி வேற யாரும் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இந்திய அளவில் வந்து கன்சிராம் முதற்கொண்டு இதை குறித்து பேசியிருக்காங்க. ஈவன் ராமதாஸ் இதை குறித்து பேசியிருக்காரு. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவரு ஆமா குடிவாரி கணக்கு இல்லை, நான் சொல்றது 100% ரிசர்வேஷனே வந்து பேசியிருக்காங்க தான். இல்லை கன்சிராம், ராமதாஸ் அவர்கள் இவங்களாம் பேசியிருக்காங்க. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் உங்களுக்கு கிடைச்சிருது, நீங்கள் ஒரு 6 பேர் போட்டிடுறீங்க, நாளைக்கு நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வருது, உங்கள் சமூகத்திலேருந்து ஒரு 2 அமைச்சர்கள் முக்கியமான துறைக்கு வராங்கன்னா, ஆல்ரெடி எல்லா துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்க அரசியலும் ஆதிக்கம் செலுத்தினா அது ஒரு சமநிலைக்கு இடையூறு ஆகாதா? தமிழ்நாட்டில் அப்படி எல்லா துறைகளிலும் பார்ப்பனர்கள் அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு தலைமைச் செயலாளர் பார்ப்பனராக தான் இருப்பாங்க, அப்படிதான் வச்சுப்பாங்க. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல எத்தனை எம்எல்ஏ பார்ப்பனர்களா இருக்காங்க? அதுதான், அதுக்குள்ள போல எம்எல்ஏ இருக்காங்க. திரு ஹண்டே ஒரு பார்ப்பனர் சமுதாயத்தை சார்ந்தவர். ஜெயலலிதா அம்மையார் காலத்துல இல்ல, எம்ஜிஆர். அதுதான் சொல்றேன், ஹண்டே ஒரு பார்ப்பனர் சமுதாயத்தை சார்ந்தவர். அவருக்கான பொறுப்பு என்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு தெரியும். ஹண்டே இருந்த காலத்துல அவர் ஐயா ஹண்டே ஒருத்தர் மட்டும்தான் அவரோட காலகட்டத்தில் இருந்த ஒரே பார்ப்பன அமைச்சராவோ எம்எல்ஏவோ இருந்தது அவர் ஒருத்தர் தான். ஒருத்தருக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருந்தது. நான் விரல் விட்டு சொல்லிட முடியும். ஐயா எஸ்வி சேகர், ஐயா மைத்ரேயன், ஐயா ஹண்டே, அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா. ஜெயலலிதா அம்மையார விதிவிலக்கு அவங்களை இதுல சேர்த்துக்கலன்னா 3 தான். டெக்னிக்கலா 3 தான். 70 வருஷத்துல 3 பேர்த்துக்கு தான் ரெப்ரசன்டேஷன் இருந்திருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், அரசியலுங்கிறது மக்களின் தேவையும் அதை நிறைவு செய்யற சேவையும், சரிதானே? நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் என் மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினச்சி வரேன். என் மக்கள் இந்த இன்னலில் இருக்காங்க, இந்த இன்னலை தீர்க்கறதுக்கு இதுதான் என்னோட சேவை அப்படின்னு நான் செய்ய வரேன்.
இந்த குடியில பிறந்துட்டு நீ சேவை செய்ய வர வேண்டியது இல்லை அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது அப்படி சொல்றதுக்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அதை உடைக்க வேண்டிய தேவையும் இருக்கு இல்லையா? அதை நாம் தமிழர் மாதிரி ஒரு சரியான சமூக நீதி கட்சி செய்யலைன்னா வேற யாரும். நீங்க ஒரு டிக்ளேர் பண்றீங்க தமிழ் பார்ப்பனர்கள்னு. அப்போ தமிழ்நாட்டுல தமிழ் பார்ப்பனர்கள் இருக்காங்க, வேற பிறமொழி பார்ப்பனர்களும் இருக்காங்க. பிறமொழி பார்ப்பனர்கள்லாம் எப்படி அவங்கள புரிஞ்சுக்கிறது? தெலுங்கு பார்ப்பனர், கன்னட பார்ப்பனர் இப்படி புரிஞ்சுக்கிறது தாய்மொழி வச்சு இல்லை? இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆரியர் மைண்டாலஜி உள்ள ஒருத்தவங்க தான் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதா? நான் ஒரு மென்டாலிட்டி உள்ளவங்க தான் சொல்லிட்டு இப்ப பார்ப்பனிய சிந்தனை வந்துட்டு நாம என்ன நினைக்கிறோம்னா வெறும் பார்ப்பனர்கள்ட்ட மட்டும் இருக்குன்னு நினைச்சோம்னா, நான் அந்த கான்செப்ட் காட்டல. ஒரு 10 பறையர் சேர்ந்து ஒரு பிராமணரை தாக்குனா அங்க அந்த பறையர் தான் பார்ப்பனர். அவர் மைண்டுக்குள்ள தான் பார்ப்பனியம் இருக்கு, பிராமணியம் இருக்கு. எனக்கு அதெல்லாம் மாற்றப்பட்ட கருத்து கிடையாது. இந்த சாதியில பொறுத்தவரை கெட்டவங்க கான்செப்ட் நான் ஒரு நாள் வரமாட்டேன், அதான் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு பல பிராமண நண்பர்கள் வந்து இன்னைக்கும் உற்ற தோழர்களா இருக்காங்க, அவங்க மைண்ட்ல சாதியெல்லாம் இல்லைன்றது நான் பார்த்துருக்கேன். வெளிப்படையை தடுத்துக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ தமிழ் பார்ப்பனர்கள் நீங்க ஒரு டிக்ளேர் பண்றீங்க இல்லையா? அப்படி தமிழ் பார்ப்பனர்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டு நாளைக்கு வந்து ஒரு மலையாள பார்ப்பனருக்கோ ஒரு கன்னட பார்ப்பனருக்கோ இப்படி எங்களுக்கு சீட்டு தாங்க வந்தா எப்படி அது செட் ஆகும்? அவங்க உரிமை அவங்க கேட்கறதுல ஒரு தவறும் இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சியில தமிழர்களுக்கு மட்டும் சீட்டு இருக்கான்னா கிடையாது. நாம் தமிழர் கட்சியில தெலுங்கர்களுக்கு இருக்கு, படுகர்களுக்கு இருக்கு, யார் இருக்காங்கன்னு பேர் முதல் கூட சொல்ல முடியும். அப்ப இருக்கும்போது நாளைக்கு நான் வந்துட்டு தமிழ்நாட்டுல இருக்கிற நான் ஒரு தெலுங்கு பார்ப்பனர் எனக்கு அதிகாரம் வேணும்னு நினைச்சு அவங்க தமிழ் தேசியத்தை ஏத்துக்கிட்டு இனத்துக்குன்னு நாடடைகிற கோட்பாடு, இன விடுதலை கோட்பாடை ஏத்துக்கிட்டு கட்சியில பயணிக்கிறாங்க. அவங்களோட செயல்பாடு சரியா இருக்கு, அவங்களால கருத்துக்களை தெளிவா எடுத்து வைக்க முடியுதுன்னா நாம் தமிழர்ல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் வந்து இப்போ நான் வேட்பாளராக நிற்கணும் இந்த தாட்ல எல்லாம் இல்லாத ஒரு ஆள். நான் வந்து கடைக்கோடியில கட்சிக்காக வெறியா வேலை செஞ்ச ஒரு ஆள், அவ்வளவுதான். ஓகே, நான் ஒரு மேடை ஏறி பேசுறேன், அந்த பேச்சு வெளியே தெரிய வந்து அப்புறம் வேட்பாளராக நிறுத்தப்படுறேன். அதே மாதிரி இப்போ நான் ஏன் வந்து கட்சிக்காக வேலை செய்கிறேன்னா எனக்கு பிரதிபலன்லாம் இல்லை, எனக்கு லாப நட்ட கணக்கெல்லாம் இல்லை, எனக்கு இன விடுதலை அடையணும். தமிழர்களுக்குன்னு இந்த பூமி பந்தில் ஒரு நாடு வேணும். இந்த இன விடுதலை கோட்பாடை எடுத்துக்கிட்டு நான் வேலை செய்கிறேன். என் கருத்தில் கொள்கையில் என் ஐடியாலஜியில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். என்னால் தெளிவாக நான் என்ன யோசிக்க வரனோ என்ன சிந்திக்க வரனோ அதை மக்களுக்கு கடத்த முடியுதுங்கிற அந்த ஸ்கில் இருந்ததுன்னா, மக்களுக்கு உழைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதுதான் ஒரே ரிக்குவயர்மெண்ட்டே தவிர அவங்களோட குடி எக்ஸாக்டாக ரிக்குவயர்மெண்ட் இல்லை. நான் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க குடி வெறும் ஒரு டேட்டா தானே தவிர அது ஒரு ரெஸ்ட்ரிக்டிங் ஃபேக்டர் இல்லை. ஏன்னா இன விடுதலைக்காக நிற்கும் போது எல்லா குடிகளையும் ஒன்றா சேர்த்துனா தான் இன விடுதலை எனக்கு சாத்தியம். இப்போ திராவிட கட்சிகளுக்கு தமிழர்களை பிரிச்சாதான் அவங்களுக்கு அரசியல், இவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்துனா தான். சொன்னதுனால கேட்குறேன், பிராமணர்கள் ஒரு நாளும் தங்களை தமிழர்களாக உணர மாட்டாங்க, அவங்க வேற நம்ம வேற அப்படின்னு சொன்னவர்கள் பெரியார் முதற்கொண்டு இன்னைக்கும் பேசிட்டு இருக்கக்கூடிய திராவிட கழகம். இன்னைக்கும் திராவிட கழகத்துல ஆசிரியர் வீரமணி தலைவராக இருக்கக்கூடிய திராவிட கழகத்துல ஒரு பிராமணர் கூட மெம்பர் ஆக முடியாதுன்னு கேட்டால் அவங்க தமிழர்கள் கிடையாது, அவங்க வேற நம்ம வேற ஒரு கான்செப்ட் வந்து சொல்றாங்க இல்லையா? இதுக்கு உங்க பதில் என்ன? அங்கிருந்தே மறுத்து சொல்றேன் பாருங்க. ஐயா பெரியார் என்ன சொல்றாரு, நாமெல்லாம் தமிழர்கள் வச்சா பார்ப்பனர்களும் நாங்களும் தமிழர்கள் தான் வந்துருவாங்கன்னா, அப்ப பார்ப்பனர்கள் காலங்காலமாவே, நான் சொல்றது என்னன்னா பாண்டிய மன்னர்கள் சேர மன்னர்கள் காலத்திலேருந்தே கோவில்ல தமிழ்ல வழிபாடு நடத்திட்டு இருந்த பார்ப்பனர்களும் இருக்காங்க. அப்ப அங்க தமிழ் தான் வழிபாட்டு மொழியா இருந்தது. விஜயநகர பேரரசு வந்ததுக்கு அப்புறம் தான் சமஸ்கிருதம் புகுத்தப்படுது. அது வரைக்கும் தமிழ்ல தான் வழிபாடு நடந்துச்சு. இங்க இருக்கிற தமிழ் பார்ப்பனர்கள் தமிழை தாய்மொழியா கொண்டு தமிழர்களாக தான் இருந்தாங்க. அந்த தாட் ப்ராசஸ்குள்ள தான் இருக்காங்க. இவங்களை அப்புறப்படுத்தினது எதுன்னா இந்த பார்ப்பனர் அல்லாத இயக்கம், இவங்களை ஒரு பூச்சாண்டியா காமிச்சு. அன்னைக்கு அது தேவை இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நினைக்கிறீங்களா? நீதி கட்சி தொடர்ந்து என்னைக்குமே தேவையில்லை. அப்படி ஒரு மக்களை வந்து கெட்டவங்களா காட்டி பிரிச்சு அந்த மாதிரி ஒரு டிவைசிவ் பாலிடிக்ஸ் என்னைக்குமே தேவையில்லைன்னு தான் நான். இப்போ பார்ப்பனர்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்னு ஒரு கான்செப்டை திராவிடமும் பெரியாரும் சொன்னாங்க இல்லையா? இதுக்கு இவங்க மட்டும் தான் காரணம் நினைக்கிறீங்களா, இல்லை காலங்காலமாகவே வரலாறுகள் இப்படி தான் கற்பிக்கப்பட்டிருக்காங்க? இல்லை, அவங்களுமே பார்ப்பனர்கள் தமிழர்கள் இல்லைன்னே சொல்லலை, அவங்க தமிழர்களா வந்துருவாங்கன்னு தான் சொல்றாங்க. ரெண்டாவது ஒன்று தானே கிடையாது. இல்லை, ஐயா பெரியார் வந்து என்ன சொல்றாரு, ஒரு கட்டுரையில நீதி கட்சியில வந்துட்டு வெறும் தெலுங்கர்கள் மட்டும்தான் பதவி அடைஞ்சிருக்காங்கன்னு நீங்கெல்லாம் சொல்றீங்க, அது உண்மை இல்லை. பாருங்க, இந்த ஐயர் பதவி அடைஞ்சிருக்காரு, இந்த ஐயங்கார் பதவி அடைஞ்சிருக்காரு, இந்த சாஸ்திரி பதவி அடைஞ்சிருக்காரு, இவங்கெல்லாம் தமிழர்கள் தானே, நீதி கட்சியில் தமிழர்களுக்கும் பதவி கொடுத்துருக்காங்கன்னு ஐயா பெரியாரே தான் சொல்றாரு. ஸோ அப்படி அந்த மித்து. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற இது உங்களுக்கு சொல்லலை, ஒருவேளை தமிழ் பார்ப்பனர்களை தமிழர்களாக ஏற்றுக்கிறதுல சிக்கல் இருக்கிற மக்களுக்காக சொல்கிறேன். நான் 2000 வருஷமாக என் தாய்மொழி தமிழாக தான் இருக்குது. நான் வாய்மொழியாகவும் தாய்மொழியாகவும் தமிழாக தான் இருக்குது. எனக்கு கனவு தமிழில் தான் வருது. எனக்கு தமிழன்றி வேறு மொழி தெரியாது.
நான் இறைவனை வேண்டதும் தமிழ்ல தான் வேண்டுவேன், நான் சமஸ்கிருதத்துல வேண்ட போறதில்ல. ஸோ தமிழ் பார்ப்பனர்கள் உறுதியா தமிழர்கள் தான். அதுல எந்த மாற்றம் இந்த இல்லை. கேள்வி கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கேட்குறேன். சர்டிஃபிகேட் படி நான் வந்து ஒரு இந்து, இந்த சர்டிஃபிகேட் படி நான் வந்து இந்து, நீங்களும் இந்துவாக தான் இருப்பீங்க. நான் பூணூல் போடல, நீங்கள் போட்டிருக்கீங்களா? நான் பூணூல் போடல, நான் பூணூலும் போடல, என் தலையில குடுமியும் இல்லை. ஸோ எனக்கு நான் வந்து இப்போ ஒருத்தர் வந்துட்டு பூணூல் போட்டுக்காத. திராவிடமும் பெரியாரும் ரொம்ப டீப் கார்னர் பண்ணுறது அதுதான். நீயும் இந்து நானும் இந்து, ஆனால் எனக்கு பூணூல் இல்லை உனக்கு பூணூல் இருக்குன்றதை கேட்குறாங்களே, உங்கள் சமுதாயத்தை தானே கேட்குறாங்க, அதனால கேட்குறேன். அதான் சொல்கிறேன். இப்போ நான் திருநீர் வச்சுக்க முடியும், நீங்களும் திருநீர் வச்சுக்க முடியும், நான் பொட்டு வச்சுக்க முடியும், நீங்களும் பொட்டு வச்சுக்க முடியும், ஆனால் நான் பூணூல் போட முடியாதுல்ல. அப்படி இல்லை நீங்க என்ன எடுத்து போட்டுக்கின்றீங்க? இல்லை பறையர் கூடி பூணூல் போடுறவங்க இல்ல, அதுதான் இன்னைக்கு சில பேர் அந்த இதுக்குள்ள வராங்க. நான் இல்லைங்க, அது வந்துட்டு நான் ஏன்னா தமிழர்கள் வந்து 50,000 வருஷத்துக்கு மூத்த இனம். ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேனே, ஒருவேளை இங்க இருக்கிற பார்ப்பனர்கள்லாம் வெளியிலேருந்து உள்ள வந்தாங்கங்கிற கருத்து இருந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடியிலேருந்தே இங்க பூணூல் போடுற சமுதாயம். அந்த பூணூல் எப்படி வந்ததுங்கிற உங்க வீட்டுல பிராமணியத்தை நீங்க ஒழிச்சிட்டீங்களா? அப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுங்க? உறுதியா ஒழிச்சிட்டேன்னு சொல்லுவேன். இப்போ நான் வந்துட்டு நான் பிறந்த குடி பெருசு இல்லை, நான் சார்ந்திருக்கிற வைணவங்கிற என்னோட மதத்தை விட எனக்கு இனம் தான் பெருசுன்னு வந்து நிற்கும் போதே பார்ப்பனி அங்கேயே செத்து விழுந்துருது. நான் எல்லாரையும் சரிசமமா நான் பார்க்குறேன். என்னைய நான் என்ன நிலைமையில் இருக்கேன்னா, என்னையும் சரியா சமமா பாருங்கப்பா, நானும் தமிழன் தான்ப்பான்னு சொல்ற நிலைமையில இருக்கேன். ஸோ அதனால பார்ப்பனிய செத்து விழுந்துருச்சு. பிற குடிகளுக்குள்ள இருக்கிற பார்ப்பனிய சிந்தனையும் செத்து விழுந்துருங்கிறத என்னுடைய திண்ணமான நம்பிக்கை. இப்போ நிறைய ஆணவ கொலைகள்லாம் நடக்குது சமீபத்தில், நிறைய சாதிய தாக்குதல்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது சிவகங்கை, நாங்குநேரி, இங்கே இருக்கக்கூடிய மானாமதுரை மேற்கொண்டு தாக்குதல்லாம் வருது. இங்கே போயிட்டு கொலை பண்ணுறவன் வெட்டுறவன் ஒரு இடைநிலை சாதியாக இருக்கிறான், பாதிக்கப்படக்கூடிய ஒரு பட்டியல் சாதியாக இருக்கான். பிரச்சனை 2 பேருக்குனா கூட, ஆணவ கொலையில் பிரச்சனை 2 பேருக்குனா கூட இது காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையே, அதுக்கு உங்கள் பதில் என்ன? எங்கேயோ போகிற வாரியாத்தான் வந்து என் மேலே ஏறியாத்தாகிற மாதிரி தான். இதுக்கும் பார்ப்பனர்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இதை சொல்லி கொடுத்தாம அவங்க கடைபிடிக்கிறாங்க. இதை பார்த்து கண்ணீர் வடிக்கிறதுல பல பார்ப்பனர்கள் மாதிரி நானும் ஒரு ஆள் தானா. நான் மறுபடியும் என்னோட குடியோட அடையாளப்படுத்திக்கணுங்கிற விருப்பம் இல்லை. இது நடக்கக்கூடாது, இதுக்கும் பார்ப்பனர்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இது நடக்குதுங்கிற சமுதாயத்தில் ஒரு பேர் அவலன்னு நான் நினைக்கிறேன். நான் எப்படி பார்க்குறேன்னா, தமிழர்களுக்கு இன உணர்வு செத்து போய் நான் தமிழன் அப்படிங்கிற அந்த தாட்டே இல்லாமல் இருக்கிற மக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும். இவங்களுக்கு மறுபடியும் இன உணர்வு ஊட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதை தான் கடந்த நாம் தமிழர் கட்சி கடந்த ஒரு 16 ஆண்டுகளாக இயக்கம் தொடங்கினதுலேருந்தும் சரி, 2016 தேர்தல் அரசியல்லேருந்தும் சரி, நாங்கள் என்ன செய்கிறோம்? இனம் பரப்புகிறோம். எப்பா நீ தமிழப்பா, உன்னோட அடையாளம் அதுதான், நீ அல்டிமேட்டாக அப்படி நின்று. நான் தமிழன் நின்றுட்டா தேவர் பெரிய வாய்ப்பே இருக்காது, அங்கே வெட்ட வாய்ப்பு இருக்காது. பறையரும் வன்னியரும் பிரிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. தமிழர்னு நின்றுட்டாங்கன்னா அந்த சிக்கலே இருக்காது. இப்போது வட மாவட்டத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, வட மாவட்டத்தில் கூட வன்னியரும் பறையரும் பேசக்கூடிய மொழியாடல் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் தெற்கு சைடில் போயிட்டீங்கன்னா, ஒரு தேவரும் பல்லரும் பேசக்கூடிய மொழியாடல் ஒரே மாதிரி தான் இருக்கும். வெவ்வேறு சாதியாக இருந்தாலும் அவங்க பேசக்கூடிய மொழியாடல் சொல்லாடல். ஆனால் பார்ட்னர்கள் மட்டும் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தனிப்பட்ட ஒரு மொழியில் வந்து பேசுகிறாங்க இல்லையா? தமிழ் தான், தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது இவங்க தனிச்சு தானே தெரிறாங்க. இவங்க இதில் ஒன்றும் பெருசாக இப்போ நீ சென்னையில் இருக்கக்கூடிய பார்ட்னர் வந்து ஒரு பறையர் மாதிரியோ ஒரு வன்னியர் மாதிரியோ ஏன் பேச மாட்டுறாங்க? எங்கள் ஆற்றுக்கு போனீங்களா, ஆயத்தில் பார்த்தீங்களா, இந்த வார்த்தைகள் இவங்களுக்கு ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போ தெரியலையாவோ உங்களுக்கு இவங்க வேறன்றது தெரியலையான்னு கேட்குறாங்க. இந்தியாவோட சிறப்பு என்னன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. ஆமாம். தமிழ்நாட்டிலையோ இப்போ வந்துட்டு நான் என்ன கேட்குறேன், கேள்வி உங்களால் புரிஞ்சுக்க முடியுது? என்னால் புரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வட மாநிலத்தில் இப்போ சேலத்தில் இருக்கிற ஒருத்தர் பேசுகிற தமிழ் வேற, நீங்க ஏன் வந்து திருநெல்வேலிக்காரர் மாதிரியே தமிழ் பேசுறதுல நம்ம அது அந்த வட்டார வழக்குன்றது மாறுபடும். ஆனா உங்களுக்கு மாறுபடலையே. மாறுபடுது. ஆமா, உறுதியா மாறுது. எல்லாருமே அவா இவா அப்படி பேசுறது இல்ல. இப்ப நான் உங்ககிட்ட பேசும்போது நீங்க வரல, எனக்கு ஒரு வார்த்தை கூட ஒரு நெடி வரல. நான் வந்துட்டு பிழை இல்லாம நல்ல தெளிவா தமிழ்ல பேசணுங்கிறது தான் என்னோட எண்ணம். ஏங்கிட்ட இப்படி பேசுறீங்க? இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய தமிழ் பார்ட்னர்கள்ட்ட எப்படி பேசுறீங்க? நமக்கு அகம் ஒன்று புறம் ஒன்றுலாம் ஒன்றும் இல்லை. நான் இன்னும் சொல்ல போனால், நான் கோவையில் இருக்கும்போது எனக்கு கொங்கு தமிழில் தான் மித்த பார்ப்பனர்கள்ட்ட பேசுவேன். அவங்களுக்கு சிலருக்கெல்லாம் வந்துட்டு ஏன் அந்த பார்ப்பன அந்த பாஷை வரமாட்டேங்குது அப்படிங்கிற எண்ணமும் இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படுறதா இல்லை. என்னால்
இயற்கைக்கு மாறா இல்லை ஒரு முரணுக்கு மாறா நான் பேசணும். எனக்கு கொங்கு தமிழ் பேசுறது தான் எனக்கு எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக வருது. ஓகே. அதனால நான் அதை செய்யணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் வந்துட்டு இப்போ காணொலிக்காவோ இல்லை இப்போ நான் உங்ககிட்ட ஃபோனில் பேசும்போதெல்லாம் சொல்லுங்க சகோ என்னங்க வாங்க போங்க இப்படி தான் பேசியிருக்கேன். ஒருவேளை நான் வந்துட்டு இப்போ காணொலிக்காக பேசும்போது கூட ஒரு இடத்துல கூட என்னை நானா வலிஞ்சு திணிச்சு அப்படி பேசினா வேணா உண்டே தவிர எனக்கு இயல்பா அது வராது. ஏன்னா எனக்கு என் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது இப்போ என் மனைவி வந்து அவங்க திருவரங்கம், அவங்க வந்துட்டு ரொம்ப ஆர்த்தடாக்ஸா வைணவ சம்பிரதாயங்களையும் ஆச்சார அனுஷ்டானங்களையும் கடைபிடிக்கிற ஒரு ஆள். அவங்களே ஆனாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லும் போது அதெல்லாம் மாத்திடுவான். ரெண்டாவது அவங்க பேசுறாங்க இல்லையா தமிழ், அந்த தமிழ்ல சமஸ்கிருதம் இல்லை. இப்போ அவங்க வந்துட்டு பாயாசம்னு சொல்ல மாட்டாங்க, திருக்கண்ணமுதுன்னுவாங்க. திருக்கண்ணமுதுன்னா அது வந்து பெருமாளோட கண்ணிலேருந்து வர்ற அது வந்து பிரசாதங்கிற மாதிரி ஒரு ஐடியா. அவங்க தூய தமிழ்லாம் பேசுகிறாங்க. என்ன அங்கங்கே சில இடத்துல மட்டும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குது, விச் இஸ் அது கெட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதில் ஒரு ஸ்டிக்மா இல்லைங்கிறது தான் என்னுடைய அடிப்படை கருத்து. அவங்க எப்படி பேசுகிறாங்கங்கிறத விடுங்க, அவங்களோட என்ன சிந்தனை இருக்குது. அவங்க பல ஆயிரம் வருஷமாக இந்த மண்ணில் இருந்து தமிழர்களாகவே தங்களை உணர்றாங்க. அவங்களுக்கு வாய்மொழியும் தாய்மொழியும் தமிழாக இருக்குது, கனவு தமிழில் வருது. அப்போது அதை அவங்கள வந்து நம்ம அதை ஒரு காரணமாக வச்சு பிரிக்கக்கூடாது. அவங்க இயல்புக்காகவே அவங்கள ஏற்றுக்கணும். இப்போ எப்படி மதுரையில் இருக்கிறவங்க பேசுகிறதோ, இப்போ சென்னையில் இருக்கிறவங்க ஒருத்தர் பேசுகிறதோ, அவங்க பேசுகிறத இதை வச்சு அவங்கள நம்ம அந்நியப்படுத்திட முடியாது. அவங்க என்ன கருத்தை சொல்ல வராங்க, அவங்க நோக்கம் சரியா இருக்கா, அதுதான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மொழி அவங்க பயன்படுத்தக்கூடிய வட்டார வழக்கே வந்து மாறி மாறி இருக்கா பார்ட்னர்களுக்குள்ளவேன்னு கேட்குறேன். தெரியல, நான் கேட்குறேன். ஆமாம் இருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நாம் தமிழர் கட்சியில் யாழினின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து தெரிஞ்ச சகோதரி. ஆமாம், அவங்க வந்து மதுரை சுற்று வட்டாரத்துலேருந்து வந்தவங்க. அவங்க பேசுகிற தமிழில் அப்பப்போ மதுரையோட ஸ்லாங் வரும், செஞ்சுருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி மொழியெல்லாம் அது வந்து அதே மாதிரி கன்னியாகுமரியில் இருக்கிற பார்ப்பனர்கள் பேசுகிற தமிழில் இயல்பாகவே அந்த கன்னியாகுமரியோட ஸ்லாங் இருக்கும். அது அவங்க நீங்கள் உன்னிச்சு கவனிச்சிங்கன்னா தெரியும், இருக்கும். எஸ். இப்போ நாம் தமிழர் கட்சிக்குள்ள அந்த 6 பார்ப்பன கடப்பாறைகளில் நீங்களும் ஒரு கடப்பாறையாக இருக்கிறீங்க. ஏன் மயிலாப்பூர் தொகுதி? சமூக நீதி அடிப்படையில் 6 தொகுதி கொடுக்கணுன்றது எண்ணம். அப்போது எங்கெங்கெல்லாம் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மயிலாப்பூர் தொகுதியிலையும் அதுதான் கேட்குறேன். ஏன்னு கேட்குறேன், நீங்கள் கோவை, நீங்கள் இந்த கேள்வி என்ன ஆங்கிள்லேருந்து கேட்குறீங்கன்னா, மயிலாப்பூர் தொகுதியில் பார்ப்பனர்கள் அதிகமாக இருக்காங்க, இங்கே கொடுத்தா அப்படி கூட கேட்கல. மயிலாப்பூர்னால பார்ப்பனர்கள் ஏரியான்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு சென்னையில். அது பேருக்கு அதான் புரியுது. ஆனா அங்க பெரும்பாலும் உழைக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரியும். ஆமா, இன்னைக்கு மயிலாப்பூர் தொகுதியில பார்ப்பனர்கள் அடர்த்தியா வாழ்றது எங்கன்னா இந்த கபாலீஸ்வரர் கோயிலை சுத்தி ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் வாழ்றாங்களே தவிர அங்க மிகுதியா இருக்கிறது பிற தமிழ் குடி மக்கள் தான் வந்து அதிகமா இருக்காங்க. ஷெட்யூல் காஸ்ட் இருக்காங்க, மீனவர்கள் இருக்காங்க. ஆமா, அங்க என்னோட ஆதி தமிழர் பறையர்கள் அதிகமா இருக்காங்க, வன்னியர் மக்கள் வாழ்றாங்க, மீனவர் சமுதாய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 7% 10% வரைக்கும் இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்து தான் ஆகணும். இப்போ மதுரை வாயிலில் கொடுத்துருக்கோம், டி நகரில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சென்னையிலே கிட்டத்தட்ட 5 பார்ப்பனர்களுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று மட்டும் ஐயா காசிராமன், அவர் வந்து மயிலாடுதுறையில் இருக்கார். வேற ஒரு இடத்துல கொடுத்தா அங்கே இருக்கிற அந்த சமுதாய மக்களோட பிரதிநிதித்துவத்தை பாதிக்கும். ஓகே, இப்போ நான் கோவையில் கொண்டே கொடுத்தோம்னா அங்கே ஒரு வேளை குங்கு வேளாளர் கவுண்டர்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்திருக்கலாம் அண்ணனுக்கு. ஏன்னா அண்ணனுக்கு அண்ணன் வந்து கடந்த ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பார், 234 தொகுதிக்கு இருக்குது, நான் அதில் வந்து சரிபாதி கரெக்டாக பார்த்து ஆளுகளை கொடுக்கணுங்கிறதே எனக்கு வந்து ஒரு பெரிய தலையில் பெரிய ஒரு வேலை போல தான் அது. ஆமாம், அப்படி இருக்கும்போது இங்கிருந்து சம்மந்தமே இல்லாமல் கொண்டு வந்து இப்போ சென்னை வந்து ஒரு நகரப்பகுதி, முழுமையாக நகரமயமாக்கப்பட்ட பகுதி, அதுவும் மயிலாப்பூர் தொகுதி வந்து இன்னும் நகரமயமாக்கப்பட்ட ஒரு பகுதி. இங்கே கொடுக்கறதுனால பிற குடி மக்களுக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது. ஸோ அது ஒரு சமூக நீதி அடிப்படையில் எங்கே கொடுத்தா சரியாக இருக்குன்னு ஒரு கால்குலேஷன் தான் இங்கே ப்ளஸ். ஓகே, புரியுது. எப்படி இருக்குது உங்களுக்கான வரவேற்பு? எப்படி இருக்குது தொகுதிக்குள்ள? தொகுதி மக்கள் என்ன அப்படியே ஆற தழுவி நேசிக்கிறாங்க. எனக்கு அது பெரிய மகிழ்ச்சி. நான் பேசின காணொலிகள்லாம் அவங்க முன்னாடியும் பார்த்துருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு என்னென்னா, என் தொகுதியில் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாருன்னா மீனவ சொந்தங்கள் தான். சென்னையிலேயே வந்து
இருக்கிறதுலே பாதிப்பு அதிகமாக இருக்குது. யாரோட வாழ்வாதாரம் சுரண்டப்படுது, யார் ஆவி எடுக்கிறாங்கன்னா மீனவ மக்கள் தான் ஆவி எடுக்கிறாங்க. அப்போது இந்த மக்களோட சிக்கல்களை நல்லா தெளிவாக ஊடகங்களில் வெளிச்சம் போட்டு பேசி இந்த மக்களுக்கான தீர்வுகளை கொண்டு வர்றது தான் முதன்மையான நோக்கம். ஊடகத்திலேயா இருக்கலாம், சட்டசபையிலேயா இருக்கலாம், அவங்களுக்கான சட்டங்கள் இயற்றணும், இந்த வேலையை செய்கிறது தான் முதன்மை. அப்படி இருக்கும்போது என்னால் பேசவும் முடியாது, என்னால் என் கருத்துக்களை சரியாக ஆர்டிகுலேட் பண்ணி சொல்ல முடியுதுங்கிறதுனால அவங்களுக்கு மகிழ்ச்சி. சரி, நம்ம அவங்க களத்தில் செய்கிற வேலை இருக்கு இல்லையா, அந்த வேலைக்கு சரியான ஒரு பிரதிநிதியாக ஒரு ஆள் தேவைங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. அண்ணா அந்த இடத்துல ஒரு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி, நிறைவு செய்கிற மாதிரி ஒரு ஆளை கொடுத்ததில் அவங்களுக்கு மகிழ்ச்சி. தொகுதி உறவுகள் என்ன அவங்களோட ஒரு மக்களாக தான் பார்க்குறாங்க. எனக்கு இப்போது மயிலாப்பூர் தொகுதி வந்துட்டு எனக்கு என்னுடைய ஹோம் டவுன் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் என் தொகுதி மக்களோட உரையாடுறதோ அவங்களோட நேர்ந்து கலந்து இருக்கிறதுல எனக்கு பெருமகிழ்ச்சி. இப்போ மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பிராமின் ஏரியா அப்படின்னு அறியப்பட்டாலுமே நிறைய ரவுடிகளுடைய பெயரும் அங்கே தான் அடிப்படும். மயிலை சிவகுமார், அப்புறம் அயோத்திக்குப்பம் வீரமணி, இவங்க எல்லாமே அதே பேருக்கு அடிப்படுது. அந்த ஏரியாவில் தான் இருக்கக்கூடியவங்க. அந்த தொகுதியினுடைய புறச்சூழல் கட்டமைப்பு எப்படி இருக்குது? புறச்சூழல்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி கேட்க வரேன். ஐ மீன் இப்போ ரவுடிசம் பண்ணுறவங்களாம் அங்கே சில பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான பார்வை வருதுன்னு அதனால் கேட்குறேன். அப்படியே அவங்கள நான் அப்படி ரவுடின்னு அவங்கள விலக்கி பார்க்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ அவங்க நம்ம யாரை ரவுடின்னு நீங்கள் விளக்குறீங்களோ அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அவங்க தெய்வமாக தெரியுறாங்க. ஏன் அப்படி தெரியறாங்கன்னா, அந்த அதிகாரத்தால் மக்கள் ஒடுக்கப்படும் போது யாரோ ஒருத்தர் கிளந்து எழுந்து அவங்களுக்காக அந்த அதிகாரத்தை எடுத்து சண்டை செய்கிறாங்கல்ல, அப்படி சண்டை செய்கிற ஆளை மக்கள் ஆதரிச்சிருக்கிறாங்க. அவங்கள இவர் தான் நமக்கான ஆள்னு நினைக்கிறாங்க. நாம் அப்படி இருக்கும்போது வெறும்னே எல்லாரோட லைஃப்லேயோ எல்லாரோட வாழ்க்கையிலையோ ஒரு 2 பக்கம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் மீடியாவோ இல்லை இந்த பொதுப்படையாக அவங்கள ஒரு கெட்டவங்கன்னு நம்ம சித்தரிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்களுக்குள்ள இன்னும் பிற அரிய நல்ல விஷயங்கள் இருந்திருக்கலாம். அவங்க இந்த சமூகத்துக்காகவோ அந்த மக்களுக்காகவோ எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கலாம். அப்படி செஞ்சவங்கள மக்கள் அவங்க ஆதரித்து அவங்க கூட நிற்கிறாங்கங்கும் போது நம்ம அவங்கள அப்படி விலக்கி இவங்கெல்லாம் ரவுடி, இவங்கெல்லாம் மோசம் இல்லை, அவங்க பாவம். ஆக்சுவலாக அவங்களும் சரி, அவங்க இப்போ என் தொகுதியில் இருக்கிற பறையன மக்கள் வாழ்கிற அவங்க குடியிருப்பை பார்த்தா தெரியும். அவங்க இப்போது ஒரு இடத்துல ரவுடிசம் பெருகுதுன்னா அதுக்கு அந்த மக்கள் காரணம் இல்லை, அதுக்கு அரசாங்கம் காரணம். நோய் நாடி நோய் முதல் நாடி. அவள் ஏன் பொருளை கையில் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வருதுன்னு நீங்கள் சிந்திச்சிட்டா தானாக இதோட இந்த நிலைமை மாறிடும். அவங்க கையில் கொண்டு போய் இப்போ உங்கள் கையில் போதைப் பொருட்களை திணிக்கிறதோ, உங்கள் கையில் கொண்டு போய் இப்போ ஒரு ஆயுதத்தை திணிக்கிறதோ அதிகாரமோ இங்கே இருக்கிற சரியில்லாத ஒரு அரசாங்க நிர்வாக கட்டமைப்பு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் நாம் தமிழ் கட்சி 234 தொகுதியில் நிற்கிறீங்க, தண்ணித்தே போட்டிடுறீங்க, யாரு கூட கூட்டணி இல்லை, போதாத குறைக்கு பெரியாரை எதிர்த்துட்டீங்க, இந்த திராவிட கோட்டை உடைப்பு வர சொல்லிட்டீங்க. யார் உங்களுக்கு ஓட்டு போடுவா? தமிழ்நாட்டில் போய் பெரியார் எதிர்க்கிறீங்க இல்லையா? யாரெல்லாம் தங்களை தமிழர்னு யோசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஒரு இந்த திராவிடம்னா இந்த 70 வருஷமாக இருந்திருக்கிற இந்த திராவிட கட்சி, இந்த ஆட்சி இது எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் இன விடுதலை, தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு வேணும், தமிழ் தேசியங்கிற கோட்பாடை புரிஞ்சுக்கிறாங்களோ, யாரெல்லாம் பெரியார் என் தலைவர் இல்லை, தேசிய தலைவர் மேதவை பிரபாகரன் தான் என் தலைவர்னு யாரெல்லாம் சிந்திக்கிறாங்களோ, யாரெல்லாம் தமிழ்நாட்டை ஒரு தமிழர் தான் சரியாக ஆட்சி செய்ய முடியும்னு நினைக்கிறாங்களோ, இவங்க எல்லாரும் நாம் தமிழர் கட்சி. பெரியாரை எதிர்த்துட்டீங்களே, யார் ஓட்டு போடுவா? பெரியார் எதிர்த்த அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 16% வாக்கு வாங்கியிருக்கோம் நாம் தமிழர் கட்சி. அதுக்கு முன்னாடி இருக்கிற அதிமுக நிக்கல, விஜய் நிக்கல, அதனால வாங்கிட்டு. ஆமாம், அங்கேயே பாருங்க, நீங்கள் கவனிச்சு பாருங்க, அங்கேயே தெளிவாக சித்தாந்த சண்டை 2 தடவை நடந்திருக்கு. ஈரோடு கிழக்குலேயே 2 தடவை நடந்திருக்கு. அதுவும் இந்த கடைசி தேர்தலில் அதிமுக விலகி பாஜக விலகி தெளிவாக களம் தமிழ் தேசியமா திராவிடமாங்கிறது தெளிவாயிடுச்சு. 75% வாக்கு விழுந்திருக்கு திமுகக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிமுக ஓட்டு திமுக போகுது, பிஜேபி ஓட்டு திமுக போகுது, விஜயோட கட்சிக்கு ஒருவேளை ஓட்டு இருக்குன்னு நினைச்சா அந்த ஓட்டு திமுக போகுது, காங்கிரஸோட ஓட்டு திமுக போயிருக்கு. நாம் தமிழருக்கு விழுந்த அந்த 16% வாக்கு பாசிட்டிவா நேர்மறை சிந்தனையோட எனக்கு நாம் தமிழர் தான் வேணும்னு விழுந்த வாக்கு. அது 2025 தேர்தலே 16% இருந்திருக்கு. அப்போ நீங்கள் சொல்லலாம், அது எப்படி நாம் தமிழர் மட்டும் பாசிட்டிவாக விழுந்த வாக்கா அப்படின்னு நீங்கள் எப்படி கிளைம் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். அதுக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா நோட்டாவோட ஓட் பர்சன்டேஜஸை பார்த்தா தெரிஞ்சிடும்.
அதுக்கு முந்தின இடைத்தேர்தலில் நோட்டா வாங்கின வாக்கு சதவீதம் வெறும் 0.4%. கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நோட்டா வாங்கினது வந்து கிட்டத்தட்ட 4%. அப்போது நாம் தமிழரும் வேண்டாம் திமுக வேண்டாம் நினச்சவங்க நோட்டாக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 3.5% அங்கே வாக்கு. 3.5% நோட்டாக்குங்கிறது ஒரு பெரிய நம்பர். அப்போது அங்கே போய் விழுந்திருக்கு. அப்போ நம்ம இந்த 16% நாம் தமிழருக்கு விழுந்திருக்கிற இந்த 16% வந்து கிளியர் போலரைசேஷன். ஒரு சைடில் அந்த போலரைசேஷனில் ஒன்று 16 கம்மியாகவும் 75 பெருசாகவும் தெரியலாம், இரு துருவமாக பிரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த 16% இருக்குல்ல, இது உறுதியாக நாம் தமிழர் வேணும்னு விழுந்த வாக்கு, அதுவும் கொங்கு மண்டலத்தில். அப்போ தென் மாவட்டங்களில் அந்த 2025 நான் உறுதியாக சொல்ல முடியும், அப்போவே 20க்கு மேலே வாக்கு இருந்திருக்கும், 20% மேலே வாக்கு இருந்திருக்கும். இன்னைக்கு தேதிக்கு நாம் தமிழருக்கு, இன்னைக்கு தேர்தல் நடந்துச்சுன்னா இன்னைக்கு தேதிக்கு நாம் தமிழருக்கு 24% வாக்கு உறுதி. அப்படியா? எப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த 16% சொன்னேன் இல்லையா, 2025 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு அப்புறம் கட்சியோட நிலைப்பாடு, செயல்பாடுகள், அண்ணனோட அறிக்கை, அண்ணன் வந்து சில சிக்கல்களுக்கு சொல்கிற தீர்வாக இருக்கட்டும், அண்ணன் எடுக்கிற ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்டு, கட்சியோட செயல்பாடு, கட்சி போய் மக்கள் பிரச்சனைகளுக்காக அவங்களோட கூட நிற்கிறாங்க இல்லையா, இதனாலேயே அது ஒரு 4-5% வளர்ந்துருக்கும். ஸோ 20% இருந்தது எப்போ, இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். இந்த மாநாட்டில் தமிழ் தேசியத்துக்கான வெயிட்டை காமிச்சோம். அதில் மக்கள்கிட்ட ஒரு பெரு நம்பிக்கை வந்திருக்கு. இந்த மாநாட்டில் ஒரு ஜம்ப் இருந்தது. அந்த ஜம்ப் என்னன்னா, அது 24% வந்து நிற்குது. 24லேருந்து நான் வெற்றிக்கு 35% வேணுமா, ஒரு 10லேருந்து 11% தேவைப்படுதா, இந்த 10லேருந்து 11% நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் தேர்வுலையும் இன்னி நடக்க போகிற இந்த ஒரு மாதத்தில் நாங்கள் தீர்மானிக்கிறது அரசியல் களமாக இருக்கும். நாங்கள் பேசுகிறது அரசியல், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இதைத்தான் மிச்ச கட்சிகள், மிச்ச தலைவர்கள் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவாங்க. நாங்கள் உறுதியாக அந்த நிர்பந்தத்தை உருவாக்குவோம். அப்போ மக்கள் தெளிவடைவாங்க, மக்கள் பார்ப்பாங்க, ரைட்டு இதுக்கு மேலே இந்த 2 கட்சி வேண்டாம். ஏன்னா மக்களுக்கு இன்றைக்கும் ஒரு தெளிவு இருக்குது, மாற்று வேணுங்கிற மாற்று வேணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. எது சரியான மாற்று அப்படிங்கிறத காட்ட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் நல்லா நம்ம ஆட்டோக்கார தம்பி காணோங்கிற மாதிரி கரெக்டாக ஐயா விஜய் வந்தார், கட்சி தொடங்கி. நானுமே இப்போ எனக்கு அந்த கம்பேரிசன் ஒரு பெரிய அட்வான்டேஜாக போச்சு. சொல்லுங்க. இப்போது ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு வாக்காளர் ஏன் விஜய்க்கு போடாமல் உங்களுக்கு போடணும்? வெரி வெரி வேலிட் கொஸ்டின். நான் இந்த கேள்வியை நீங்கள் மட்டும் ஒரு பை சான்ஸ் ஒரு தாவேக்கா சப்போர்ட்டர்கிட்டயோ இல்லை தாவேக்கா நிர்வாகிகிட்டயோ ஐயா விஜய்கிட்ட கூட கேளுங்க, உங்களுக்கு பதில் இருக்காது. நான் வந்து எதனால இப்போ மாற்றுன்னு வந்து நாம் தமிழர் தாவேக்கா இருக்குல்ல, ஏன் வந்து நான் தாவேக்காவை தேர்ந்தெடுக்கணும்னா, அவங்களுக்கு குறை சொல்ல தெரியும், அவங்களுக்கு திமுக அதிமுக குறை சொல்ல தெரியும். சரி, உன்னையா தேர்ந்தெடுக்கணும்னா பதில் சொல்ல முடியாது. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, எங்களுக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம். நீங்கள் எந்த ஆஸ்பெக்ட்லேருந்து கேட்குறீங்களோ அந்த ஆஸ்பெக்ட்லேயே நான் சொல்லுவேன். நான் போடக்கூடாது விஜய்க்கு. சமூக சீர்கேடுக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற மொத்த சோஷியல் டஸ்ட்டை ஒன்றா சேர்த்து வச்சுருந்தா அது தாவேக்கான்னு நான் சொல்லுவேன். நாங்கள் வந்து இப்போ இந்த கம்பேரிசன் இருக்கு இல்லையா, நாம் தமிழர் கட்சி எவ்வளோ சித்தாந்தத்தில் தெளிவு இருக்குது, எவ்வளோ பொறுப்பான ஆளுகளாக இருக்காங்க, அவங்களால கருத்தியலாக கொள்கையாக பேச முடியுது, செயல்படவும் முடியுங்கிற ஒரு நம்பிக்கை விதைக்கிறோம்ல, இது தாவேக்காவால் செய்யவே முடியாது. ஸோ இந்த கம்பேரிசன் இருக்குல்ல, இவன் வந்து ஒரு மாநாட்டை எப்படி நடத்துகிறான், இவன் வந்து ஒரு பிரச்சனையை எப்படி அணுகிறான், இந்த கம்பேரிசன்னாலேயே அந்த ஆட்டோக்கார தம்பி வந்ததுனால எங்களுக்கு இப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், லாஜிக்கலாக கூட யோசிங்களேன். இன்னைக்கு தாவேக்காக்கு எல்லாரும் ஒவ்வொரு வாக்கு சதவீதம் சொல்கிறாங்க, நான் ஒரு 6-8% வரும்னு நான் நம்புகிறேன். இந்த 6-8% இதுக்கு முன்னாடி வாய்ப்பே இல்லை, நான் உறுதியாக சொல்ல அவங்க நாம் தமிழருக்கு போட்டிருக்க மாட்டாங்க. ஒன்று திமுகவுக்கு போட்டிருப்பான், அதிமுகவுக்கு போட்டிருப்பான். ஏன்னா அவன் தாட் ப்ராசஸே தெரியுது இல்லை. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாதாங்கிற மாதிரி அவங்க கட்சியில் பேசுகிற எல்லாரும் அவங்க என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்கங்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவன் உறுதியாக இதுக்கு முன்னாடி நாம் தமிழருக்கு வாக்களிச்சிருக்கேன், வெளியில் கூட சொல்லுவான் நான் போட்டிருந்தேன், நான் நாம் தமிழருக்கு தான் போட்டேன். நான் உறுதியாக போட்டிருக்க மாட்டான். திமுக அதிமுகவுக்கு போட்டிருப்பான், பிஜேபிக்கு போட்டிருப்பான், காங்கிரஸுக்கு போட்டிருப்பான். ஆனால் அவன் நாம் தமிழருக்கு போட்டிருக்க வாய்ப்பே இல்லை. விஜயே சொன்னாலும் அவன் நாம் ஏன்னா அவன் இப்போது ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்டுன்னு. நாம் தமிழர் கட்சிக்கு தாவேக்கா மாதிரி ஒரு லட்டு மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. விஜய் வந்ததால நீ எல்லாம் நல்லவனே எங்களுக்கு தெரிய வருது. ஆமாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், இன்னொரு ஆங்கிள் என்னன்னா, இவங்கெல்லாம் சுட்டு போட்டாலும் அரசியல் பட விரும்பாத ஆட்கள், அவங்க ரசிக மனப்பான்மையில் இருக்கிற ஆட்கள். இன்னைக்கு வர வழியே இல்லாமல் அவங்க அரசியல் படணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வராங்க. அவங்க நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்ககிட்ட அழகாக பேசி புரிய வச்சிடலாம். தமிழ் தேசியம் என்ன,
நாம் தமிழர் கட்சின்னா என்ன, ஏன் திராவிட வேண்டாம், ஏன் இப்படி இருக்குது, பாரு மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதுக்கு என்ன தீர்வு இருக்குது, இதே தற்சார்பு பொருளாதார கொள்கைன்னா என்ன, இதெல்லாம் விளக்கி அவன்கிட்ட பேசி புரிய வச்சிடலாம். அதையெல்லாம் மீறி நீ என்ன சொன்னாலும் ஆக மாட்டேன்ப்பா, நான் எங்கள் அண்ணனுக்கு தான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னா போடட்டும், ஆனால் அதை கூட அவன் ஏதோ ஒரு புரட்சி செய்கிறேன், நான் ஒரு ரெவல்யூஷன் செய்கிறேன், நான் நல்லது செய்கிறேங்கிற எண்ணத்தோட போய் அவன் வாக்கு போடக்கூடாது. அவனுக்கு புரியணும் எதிர்ப்பு வாக்குகளை உடைக்கிறதுக்கு விஜய் பயன்படுறாரு. நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னா அது இந்த திராவிட கட்சிகள் மேலே திமுக மேலே இருக்கிற எதிர்ப்பை டைல்யூட் தான் பண்ணுது, நான் தவறு தான் பண்ணுறேன்ற புரிஞ்சுக்கிட்டு அந்த கில்ட்டோட அந்த குற்ற உணர்ச்சியோட அவன் போய் அந்த தாராளமாக ஓட்டு போட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதை உறுதியாக செஞ்சு முடிப்போம். நான் இந்த தேர்தல் தேதி வரும்போது தாவேகா கட்சி தேர்தலுக்கு வருதோ இல்லையோ, தேர்தலில் நிற்கிறாங்களோ இல்லையோ, நிற்பாங்கன்னா நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது. நிற்கலாம் நிற்காமையும் போகலாம், எனக்கு அது தெரியல. ஒருவேளை நிற்கிறாங்கன்னே வச்சுப்போம், யாரெல்லாம் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்த தகவலாவது கொண்டு போய் சேர்க்கப்படும். நீ தாவேக்காவுக்கு போய் ஓட்டு போடுறதுனால விஜய் ஜெயிக்க போகிறதில்ல, இந்த திராவிட கட்சிகள் அவங்க மேல் இருக்கிற அந்த எதிர்ப்பு மனநிலையை உடைக்கிறதுக்கு தான் இது பயன்பட போகுது. யூ ஆர் நாட் டூயிங் எனிதிங் குட், யூ ஆர் ஆக்சுவலி ஸ்பாயிலிங் தி சொசைட்டிங்கிற அந்த ரியலைசேஷன் அவங்க கையில் நோட்டாக்கு போகிறது ஒன்றும் அப்படி சொல்ல மாட்டேன். நோட்டாக்கு போகிறது அதோட மரண கேவலமான விஷயம், அதனால நோட்டாக்கு போடக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வச்சு ஒரு தொகுதி இப்போ வச்சே திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதின்னு வச்சுக்கோம், அந்த தொகுதியில் நோட்டா 35% வாக்கு வாங்கிருச்சு. அடுத்ததாக இருக்கிற நாம் தமிழர் கட்சி 30% வாக்கு வாங்கியிருக்கு. அப்போ 35 65 ஆயிடுச்சா, மிச்சம் இருக்கிற 35 அதிமுகவும் தாவேக்காவும் பிரிச்சுக்குதுன்னு வச்சுப்போம். ஜெயிக்க போகிறது நோட்டா இல்லை, ஜெயிக்க போகிறது அப்போ நாம் தமிழர் தான். நோட்டாக்கு போடுறத மாதிரி ஒரு தவறான ஒரு மிஸ்இன்ஃபார்ம்டு இல்லின்ஃபார்ம்டு எப்படி சொல்கிறது, அது ஒரு ஒரு ஸ்டூபிட் டெசிஷன் வேறு இருக்கவே முடியாது. நீ நோட்டாக்கு தான் போட போகிறேன்னா நீ வேறு வழி போடு சாமி, நீ தாவேக்காக கூட போடு, எனக்கு அது பிரச்சனை இல்லை. இல்லைண்ணே, டிவிகே ஓட்டு போகிறதே ஸ்டூபிட் டிசிஷன் சொல்கிறீங்களே, கரெக்ட். அப்போ டிவிகே கட்சியின் தலைவர் என்ன சொல்வீங்க? ஐயோ பாவம், அவரே என் பையன் அதெல்லாம் சொல்லணும், அதெல்லாம் மக்கள் நிறையா சொல்கிறாங்க. அவருக்கு நோக்கம்லாம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நோக்கம் இருந்துருந்துச்சுன்னா என்ன நோக்கம்? ஆட்சிக்கு வரணும், கட்சி ஆரம்பிக்கணும், அந்த நோக்கம்? ஐயோ அந்த நோக்கம்லாம் வேணா அவருக்கு இருக்கலாம். மக்களுக்கு நல்ல செய்யணுங்கிற நோக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மக்களுக்கு நல்ல செய்ய நோக்கம்னா மக்களுக்கு என்ன இன்னல்கள் இருக்கு, அதை நான் எப்படி தீர்க்கணும். இப்போது நான் ஒரு இன்டர்வியூக்கு வரேன்னா ஒரு மென்டல் லெவலில் ஒரு ப்ரிப்பரேஷனோட தான் நான் வரேன். ஒரு கட்சி தொடங்கினா எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கணும், எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னு பேசுகிற ஒரு அளவில் தான் ஐயா விஜய் இருக்காருங்கும்போது அவரை அவர் பாவம், அவர் ஒரு பரிதாபம், அவர் எங்களை வெல்ல வைக்கிறதுக்காக வந்திருக்கிற ஒரு உன்னத ஆற்றல்னு நான் வச்சுக்கிறேன். நீ கரெக்டாக செயல்படுறீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ சரியாக இருக்குது. நான் இதெல்லாம் பர்சனல் பேசக்கூடாது. நீங்கள் இன்னும் அம்மையார் த்ரிஷாவோட இன்னும் நிறையா ஈவெண்ட்ஸில் பொதுவெளியில் முகம் காட்டி நீங்கள் ஆக்சுவலாக ப்ரெஸ் மீட்டே கொடுக்கலாம். நீங்கள் அம்மையார் த்ரிஷாவை பக்கத்தில் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்கன்னா இன்னும் கூட உங்கள் கட்சி நல்லா வளரும். ஸோ ப்ளீஸ் அதை செய்யணுங்கிற நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்றக்கூடிய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி.